2026 சட்டசபை தேர்தல் நெருங்கி வருகிறது. அரசியல் கட்சிகள் கூட்டணிக்கான காய் நகர்த்தல்களை மேற்கொண்டு வருகின்றன. திமுக கூட்டணி கடந்த 2019 முதல் இணக்கமாக இருந்து வருவது போல் வெளியில் காட்டிக்கொண்டாலும் உள்ளுக்குள் பல புகைச்சல் நிலவி வருகிறது. மேலும் திமுகவும் கூட்டணியை விட்டுத்தரும் நிலையில் இல்லை. பாஜக அதிமுக கூட்டணி அமைந்ததிலிருந்தே திமுக மன உளைச்சலில் உள்ளது. மேலும் இதற்கிடையே திமுக கூட்டணிக்குள் சலசலப்புகளும் எழுந்து வருகின்றன. இதற்கிடையே திருமாவளவன் பேஸ்புக் நேரலை வீடியோவில் தோன்றி சில விஷயங்களை பேசினார். அப்போது அவர் மதசார்பற்ற திமுக கூட்டணி பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று நாம் உறுதியாக இருப்பதால் நாம் ஏதோ திமுகவை மட்டுமே நம்பி கிடக்கிறோம், அவர்களை நம்பி கிடக்கிறோம் என்ற தோற்றத்தை சிலர் உருவாக்குகிறார்கள். தேர்தல் அரசியலில் எந்த முடிவையும் நம்மால் எடுக்க முடியும். அது ஒன்றும் கம்ப சித்திரம் அல்ல. அவர்களுக்கு திமுக கூட்டணியை பலவீனப்படுத்த ஒரே துருப்புச் சீட்டு விசிகாதான். யார் என்ன சொன்னாலும் அதற்கு எதிர்வினையாற்றுகிறோம் என்ற பெயரில் அதற்குள் நாம் சிக்கிக் கொள்ளக்கூடாது என்று பேசியிருந்தார். இந்த வீடியோ வைரலானது. இதற்கு காரணம் வெளியாகியுள்ளது. அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த பிறகு திமுக தலைமைக்கு ஒரு எண்ணம் இருக்கிறது. இனிமேல் தங்களது கூட்டணி கட்சிக்கு வேறு ஆப்ஷன் எதுவும் இல்லை. அதிமுகவோடு பாஜக சேர்ந்து விட்டதால் அங்கே செல்ல முடியாது. இதற்காக விஜயிடமும் அவர்களால் போக முடியாது. எனவே 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிக சீட்டுகள் வேண்டும் என்று கூட்டணி கட்சிகள் நிர்பந்தம் செய்ய முடியாது என்ற பேச்சுக்கள் திமுக தலைமையில் நடந்து வருகின்றன. இதை அறிந்துதான் திருமா உஷாராகி நேற்று அதிமுகவுக்கு வேண்டுகோள் விடுத்தார். அதேபோல திமுகவுக்கு மெசேஜையும் சொல்லியிருக்கிறார். விசிக மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றுள்ளது. இதை வரும் சட்டமன்ற தேர்தலில் தக்க வைக்க வேண்டும் என்றால் 2 சீட்டுகளில் வெற்றி பெற்று 6% வாக்குகள் வாங்கிட வேண்டும். அல்லது ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறாமல் போனாலும் 8% வாக்குகள் பெற வேண்டும். அல்லது குறைந்தது 7 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றாக வேண்டும். இந்த 3 வாய்ப்புகளில் 3வது வாய்ப்பான குறைந்தது 7 இடங்களில் வெற்றி பெற வேண்டும் என்பதே எங்களின் இலக்கு. அப்படியென்றால் 2021 போட்டியிட்ட 6 இடங்களை விட அதிக இடங்களில் வெற்றி பெற வேண்டும். 7 இடங்களில் வெல்ல வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் 10 இடங்களிலாவது போட்டியிட வேண்டும். மக்கள் நல கூட்டணியில் 25 இடங்களில் போட்டியிட்டது விசிக. எனவே அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததால் கூட்டணி கட்சிகளை பழைய கணக்கை கொடுத்தே அடக்கிவிடலாம் என திமுக கருதிவிடக் கூடாது என்பதால்தான் இப்படிப்பட்ட எச்சரிக்கையை வெளியிட்டிருக்கிறார் திருமா என்கிறார்கள். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.